அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீமன் பக்காசுரன் கதை. நேற்று நம்ம கடையேழு வள்ளல்களை பற்றி பார்த்தோம். பீமன் பக்காசுரன் கதை மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி தான். அது ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. மகாபாரத்தில் பாண்டவர்கள் அரக்க மாளிகையிலேருந்து தப்பிச்சு காடுகளை நோக்கி பிராமண வேஷத்தில் போகிறாங்க. அங்கே குந்தி அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களால பசி தாங்க முடியல. அப்போ 5 புதல்வர்களும் பிராமண வேஷத்தில் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அப்போ அவங்க ஏக சக்கராபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வராங்க. அங்கே ஒரு பிராமண வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த பிராமணருக்கு உதவியாக இருக்கிறாங்க குந்தி. இவங்க மார்னிங் ஆனால் பகலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தினமும் ஒரு அழுக ஓலம் கேட்குது. என்னென்னா அந்த ஊருடைய மன்னர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. அவரை ஒரு அரக்கன் அவரை ஏமாற்றி ஒரு டீல் போட்டுட்ருக்கான் அந்த ஊருங்களோடைய ஜனங்களோடையும். என்ன அப்படின்னா, அவனுக்கு தினமும் ஒரு வண்டி நிறைய சாப்பாடும் 2 மாடும் ஒரு மனுஷனையும் உணவாக கொடுத்தணும்னு. இது ஒரு 40 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தினமும் ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் அவனுக்கு இரையாகிட்டே இருந்தாங்க, அதாவது அவனுக்கு சாப்பாடு ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு அந்த பிராமின் அவங்க இருக்காங்க இல்லைன்னா, அந்த பிராமணர்களுடைய டர்ன் வந்தது. அப்போ அவங்க முதல் நாள் ராத்திரி ரொம்ப அழுகுறாங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டு, ஐயோ அந்த குடும்பத்துடைய தலைவர் சொல்ல நான் இறந்துடுறேன் அப்படின்னாரு. அந்த குழந்தைங்கள நான் இறந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்போ குந்தி போய் இதை கேட்டுட்டு என்ன அப்படின்போது, ஏன் எல்லாம் அப்படி அழறீங்க, எங்களுக்கு உதவி பண்ணிட்டீங்க அழறிங்க போது கதையை சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க குந்தி, எதுக்கு கலங்குறீங்க, எனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க, அதில் நான் ஒரு பையனை அனுப்புகிறேன், என்னோடய பீமன் போய் நாளைக்கு சாப்பாடு கொண்டு போவோம் அப்படின்றாங்க. அவங்க ஒத்துக்கல. ஆனால் குந்தி இல்லை அவங்க போயிட்டு வரட்டுன்றாங்க. இவர் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. பீமன் காட்டுக்கு போகிறாரு, வெயிட் பண்ணுறாரு. பக்காசுரன் வரல. அதனால் இவரே என்ன பண்ணுறாரு, அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு அந்த மாட்டு வண்டியில். இதை பார்த்த அரக்கனுக்கு இது முதல் வாட்டி இந்த மாதிரி பார்க்கறதால பயங்கர கோபம் ஆத்திரம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறா, பீமன் கூட சண்டை போடுறான். ஏன் என் உணவெல்லாம் சாப்பிட்டுனா நீ நேரத்துக்கு வரல அப்படிங்கிறாரு. எல்லா உணவையும் நீ சாப்பிட்டுட்டே எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போகிறேன் போது 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. கடைசியில் பீமன் பக்காசுரனை கொன்னுடுறாரு. பக்காசுரனை கொன்னுட்டு அந்த மாட்டு வண்டியிலேயே அவனை இழுத்துட்டு அந்த ஊருடைய வாசலில் போட்டுடுறாரு. ஸோ இத்தனை நாளாக அந்த மக்களுக்கு இருந்த அந்த பேராபத்து பீமனால் நீங்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இந்த மாதிரி ஒரு அரக்கனை வீழ்த்தி பீமன், இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது மகாபாரத்தில். ஆனால் ரொம்ப ஃபேமஸான கதை என்னன்னா இந்த பீமனும் பக்காசுரன் கதை தான். நன்றி, வணக்கம்.